நம்மலாம் வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஃபாஸ்டாக்ல பணத்தை போட்டு கஷ்டப்பட்டு டோல் கட்டிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, ஆளுங்கட்சி கொடியை வச்சுக்கிட்டா டோல் கட்டவே தேவையில்லைன்னு இந்த குற்றவாளி சொல்லியிருக்கிறத கேட்கும்போது தான் நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா வந்திருக்குங்க. கண்டிப்பா இதுவே ஒரு பெரிய குற்றம். இதுக்கே கண்டிப்பா அவர் மேல நடவடிக்கை வந்து எடுக்கணும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பார்வைக்கு வந்து கொண்டு போகணுங்க. ஏன்னா அவர் சொல்றத பார்த்தா என்ன தெரியுது, ஆளுங்கட்சி கொடியை வண்டி முன்னாடி வச்சிருந்தா போதும், டோல் கட்டவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சாதாரணமா எடுத்துக்காம கொஞ்சம் வந்து சீரியஸா வந்து பார்க்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க. ஆனா இப்ப இந்த விஷயத்துல திடுதப்புன்னு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வைரலா ஷேர் ஆகிறத பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமா வந்திருக்குங்க. ஏன்னா ஒரு குற்றவாளி கைதாயிருக்காரு. கைதான சமயத்துல எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும்? ஒருவேளை இவர் கைதாகிறதுக்கு முன்னாடியே பேசின வீடியோ தான் இப்ப வைரலா ஷேர் ஆகுதான்னு தெரியல. அந்த மாதிரி ஷேர் ஆனா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இவர் கஸ்டடியில இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டி கொடுத்து அது வைரலா ஷேர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே ஒரு பெரிய குற்றம் தான். இதை வந்து கொஞ்சம் சீரியஸா வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு குற்றவாளியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப கூலா இல்லைங்க இப்படிதான் வந்து பண்ணேன், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இது எவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நோட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த விஷயத்துல மாத்தி மாத்தி ஏதாவது நடந்துட்டு வந்துட்டே இருக்குங்க. இப்ப இவர் இந்த விஷயம் பேசியிருக்காரா, இதை வந்து மையமா வச்சு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, குற்றவாளியே வந்து சொல்லிட்டாரு அவரோட குடும்பத்தினர்லாம் அதிமுகவை சேர்ந்தவங்க தானே, இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு அதிமுக மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு. இப்போ குற்றவாளி பேசினதை மையமா வச்சு இது மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ எதுக்கு இனிமேல் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தேவையே இல்லையே. ஒரு தப்பு பண்ணி ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவீங்க போல. அது எப்படி இந்த மாதிரி முடிவு பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு வந்து தெரிலங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக வந்து பார்க்கணுங்க. ஏன்னா இந்த ஈசிஆர் சம்பவத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே மாற்றி மாற்றி தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அந்த பசங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பொண்ணுங்க தான் காரை உரசிட்டு சாரி கேட்காம போயிட்டாங்கன்னு அந்த பொண்ணுங்க மேலே பழிய தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் விளக்கம் கொடுத்தாங்க, இல்லை நாங்கள் காரை உரசவே இல்லை, அதுக்கு ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போல்டாக விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க திமுக காரவங்க, அதனால தான் வந்து கட்சி கொடியை முன்னாடி வச்சுருந்தாங்க அப்படின்னு அந்த மாதிரி தகவல் வந்துச்சு. இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லைப்பா இவங்க அதிமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டாங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதே வந்து தெரியல. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக பார்த்து அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணுங்க. ஆனால் உண்மையிலே இந்த குற்றத்தை செஞ்சவர் திமுக காரரா அதிமுக காரரா அந்த கட்சிக்காரரா இந்த கட்சிக்காரரா அப்படின்றதுலங்க விஷயம். இவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னா இவருக்கு அந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனை வந்து கிடைக்கணும். அப்பதான் இது மாதிரி குற்றங்கள் இனிமேல் வந்து அரங்கேறாமல் இருக்கும். அதை விட்டுட்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாகவே வீடியோ வந்து வெளியிடுறது, அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்றது, இது மாதிரி வந்து பண்ணுறது, அதுவும் பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது தான் ரொம்பவே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. அதனால் இனிமேலாவது இந்த ஒரு சம்பவத்தை சீரியஸாக பார்க்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.